பிரைஸ்தலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினரல்லவா அவரை துதிக்கலாமா? என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகு போல எழும்ப செய்திடுவார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் அவர் பலத்தா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் எழும்புவேன் அவர் பலத்தான். என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் இன்னும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியாலே என்னை எழும்ப செய்வார். பலத்தாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியாலே என்னை எழும்ப செய்வார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் அவர் பலத்தா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் எழும்புவேன் அவர் பலத்தான். வேத பகுதி வாசிக்கலாமா? எசேக்கியேல் 37 வசனங்கள் 11 முதல் 14 வரை. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகியால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தராகிய ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களிடமில்ல நம்மிடம்தான் சொல்கிறார். என் பலன் ஒன்றுமில்லை, என் பலெல்லாம் போயிட்டு, என் நம்பிக்கை அற்று போயிட்டு, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம், நாங்கள் மடிய போகிறோம், நாங்கள் இக்கட்டில் இருக்கிறோம், நாங்கள் என்ன செய்யறே தெரியல அப்படிங்கிற சூழலில் இருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்களே, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் உங்கள் பிரேத குழியிலிருந்து, உங்கள் கஷ்டத்திலிருந்து, உங்கள் பலவீனத்திலிருந்து, உங்கள் பாடுகளிலிருந்து, உங்கள் பிரச்சனையிலிருந்து, உங்கள் கண்ணீரின் பாதையிலிருந்து விடுவித்து உங்களை உயிரடை செய்வேன் என்று கர்த்தர் உங்களோடு சொல்கிறார். இந்த எலும்புகள் உயிரடையுமா? எங்கள் நம்பிக்கை அற்று போயிட்டு இருந்து யார் யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறீங்களோ உங்களை பார்த்துதான் கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களோடு தான் சொல்கிறார். நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் உயிர்ப்பிப்பார். நம்பிக்கையோடு அவருடைய கருத்தில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணலாமா? அப்பா ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவை, தர்மியான நாளுக்காம் கொடா கொடி நன்றி அப்பா. நாளின் காலம் முதல் இம்மட்டுமா என்னுடைய கிருபை, என்னுடைய தயவுள்ள கரம் எங்களோடு இருந்ததப்பா. நன்றி நன்றி. அதனாலே பிழைத்திருக்கிறோம் கர்த்தா. இப்பொழுதும் எங்கள் நம்பிக்கை எல்லாம் போச்சு. எங்கள் கண்ணீரில், எங்கள் கஷ்டங்களில், பாடலில், பலவீனத்திலே நான் மடிந்து போகிறேன் அப்படின்னு கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து நீ உயிரடைவா என்று சொன்னீங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இதை சுதந்திரத்துக் கொள்கிறோம் அப்பா, எங்களுடையதை ஆக்கிக் கொள்கிறோம் அப்பா. யார் யாரெல்லாம் கர்த்தர் சொன்ன வார்த்தை பிடித்துக் கொண்டு நான் உயிரடைவேன் என்று நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறாள் அப்பா, அப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையை உயிர்ப்பிப்பீராக. அப்படி பலவீனத்தில் நின்று, கஷ்டத்தில் நின்று, பாடுகிறது உயிர்ப்பிப்பீராக கர்த்தர். அப்படி செய்கிறபடியா நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் இந்த கருத்தை தருகிறோம். தனவுக்களை மூடி மறைச்சிக்கோங்க. சகல துதி கனமும் வலமையும் பலனும் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்தும். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.